இந்த ஒரு ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுடரை டெய்லி உங்க தோசை மாவுல கலந்து தோசை செஞ்சு சாப்பிட்டு வந்தா இந்த அளவு வெயிட் லாஸ் பண்ண முடியும். எஸ், நான் ஃபாலோ பண்ண செகண்ட் வெயிட் லாஸ் பவுடர் ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதிக அளவில் மக்கானா எடுத்துக்கலாம். இதை தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது வெயிட் லாஸை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இனி டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு மசூர் தால் சேர்த்துக்கிறேன். இதுவும் லைட்டா அப்படி ஹீட் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. அதே போல வெள்ளை எள்ளு சேர்த்து லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் லோலையே இருக்கட்டும். அடுத்ததா ஃபிளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன். இது கான்ஸ்டிபேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இனி தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் இருக்க பெனிஃபிட்ஸை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இனி டேஸ்ட்டுக்காக குருமிளகு சீரகம் ரெண்டும் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக ட்ரை பண்ண பூண்டு சேர்த்து அதையும் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தோசை மாவில் ஒரு ஸ்பூன் கலந்து நைட்டு டின்னருக்கு தோசை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 மந்த்லேயே வெயிட் லாஸ் சூப்பராக ஆகிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸும் நைட்டு டின்னருக்கு இந்த தோசை மிக்ஸும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெடி பண்ண முடியாதவங்களுக்காக ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜில் இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.